ஹே டிசைனர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? பிகினரா வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து எப்படி நம்ம கத்துக்கிறது, சில மிஸ்டேக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல 4 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இமேஜ், எம்ப்டி ஸ்டேட், டேப் டார்கெட், அப்புறம் வந்து ஃபிக்ஸ்ட் ஹைட் கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். அப்ப இன்னும் கிளியர் ஆகும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காமர்ஸ் இருக்கு கரெக்ட்டா? காமர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வரும். நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி அவங்க கிட்ட டெவலப்பர்ட்ட குடுக்க மாட்டோம். சாம்பிளுக்கு 2 ஆர் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வைப்போம். கரெக்ட்டா? ஸோ அதுல வந்து அந்த இமேஜ்க்கு பெர்ஃபெக்ட் ஆகுற மாரி பேக்கிரவுண்ட் நம்ம செட் பண்ணிப்போம். கரெக்ட்டா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் இமேஜஸ் வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இல்லன்னா ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் இந்த மாரி வரும்போது, அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ வந்து அந்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளாக் பேக்ரவுண்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஒயிட் பேக்ரவுண்டா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இல்லன்னா வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்ல வைக்கணும். இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்டி ஸ்டேட். எம்ப்டி ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூசுவலா பண்ணும்போது ஹாப்பி பாத் மட்டும் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்போ செக் அவுட் ஃப்ளோ அப்பன்னா கரெக்ட்டா எப்படி வொர்க் ஆகுமோ, அத மட்டும் நம்ம குடுப்போம். அதுல வந்து இந்த இடத்துல இந்த டீட்டெயில் மிஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்றத வந்து கொடுக்க மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ கண்டிப்பா வந்து எந்த டிசைன் பண்ணாலும் எம்ப்டி ஸ்டேட் அப்படின்றது இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டேப் டார்கெட். டேப் டார்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபிங்கர் வச்சு கிளிக் பண்ணும்போது அது ஈஸியா டேப் பண்ற மாரி இருக்கணும். குட்டியூண்டு போய் நம்ம மொபைல் ஸ்க்ரீன்ல வச்சோம் அப்பன்னா, அத கிளிக் பண்றதுக்கு ஒரு 4, 5 வாட்டி யூசர் வந்து டேப் பண்ணும். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்மளோட ரெப்புடேஷன் வந்து ஸ்பாயில் ஆகும். இந்த ஆப்போட ரெப்புடேஷன் கரெக்ட்டா? ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்பன்னா, அவங்க இந்த ஆப்ப வந்து டெலீட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணும் அப்பன்னா, அந்த டேப் பண்ற ஏரியா லைக் பட்டன் அதனால தான் சொல்றது பட்டனோட ஹைட் வந்து கண்டிப்பா 44 பிக்சல் ஹைட்டாவது இருக்கணும் அப்படின்றது. அதே மாரி ஏதாவது டேப்பபிள் ஏரியா லைக் லிங்கா குடுக்கலாம் நீங்க டெக்ஸ்ட்டா. அந்த மாரி இருக்கும்போது டெக்ஸ்ட்டோ இல்ல ஐகானோ வந்து அந்த உள்ள இருக்க எலிமெண்ட்ட ஸ்மாலா வச்சுட்டு, டேப் ஏரியா மெயின் ஃப்ரேம வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்பன்னா, ஒரு பேடிங்கோட கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து குடுக்கலாம். இது வந்து 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்பன்னா, ஃபிக்ஸ்ட் ஹைட் கன்டெய்னர். இது வந்து நம்ம ப்ரீவியஸா வீடியோ பார்த்திருந்தோம். ஓகேவா? ஸோ லோரம் டெக்ஸ்ட் வச்சு, டம்மி டெக்ஸ்ட் வச்சு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல வந்து நம்ம ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணினோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்றது வந்து ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதனால ஃபிக்ஸ்டு ஹைட் கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணாம, ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணுங்க. ஈஸியா வந்து டிசைன்ல வந்து அப்டேட் பண்றதுக்கு ஃபாஸ்டராவும் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஆல் ரைட், see you designers.